அவசர முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் பிரச்சினைகளை பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி சட்டசபையில் திங்களன்று திமுக, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரம் முடிந்ததும் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து பேச கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு அனுமதி மறுத்த சபாநாயகர் தனபால் பட்ஜெட் மீதான விவாதத்துக்கு அழைப்பு விடுத்தார். இதையடுத்து திமுக, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டன. பின்னர் சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டசபை திமுக தலைவர் ஸ்டாலின், +2 வினாத்தாள் வெளியான விவகாரம், வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி மரணம், விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி தராததால் வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். வினாத்தாள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை, அதேபோல் அரசு அதிகாரி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த வேளாண்மை துறையினுடைய பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்ட மர்மம், இது குறித்து நாங்கள் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இது குறித்தெல்லாம் சட்டமன்றத்திலே விவாதிக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே ஒத்திவைப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அதற்குரிய விளக்கங்களை அரசு தர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இதுவரையில் எந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தையும் எந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் சபாநாயகர் எடுக்காத காரணத்தால் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் திமுக கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி பேச முயற்சித்த போது அனுமதி தராததால் வெளிநடப்பு செய்ததாகவும் எதிர்க்கட்சியினர் தெரிவித்தனர். வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி அவர்களின் கொலை சம்பந்தமாக அவருடைய தற்கொலைக்கு தூண்டுதலாக மாநில அரசின் ஒரு அமைச்சரே இருப்பதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சிபிசிஐடியோ மாநில அரசாங்கமோ விசாரணை மேற்கொண்டால் அதில் உண்மை நிலை வெளிவருவதற்கு வாய்ப்பில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகின்ற காரணத்தினாலும் இது குறித்து வெளிப்படையான சிபிஐயின் விசாரணை தேவை என்று கேட்டு அவையில் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து எழுப்ப முயற்சி செய்தோம். இது குறித்து விவாதிக்க அவைத்தலைவர் அவர்கள் அனுமதி மறுத்த காரணத்தினால் இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்கிறது. 104 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தினுடைய அனைத்து துறை சார்ந்த மிக முக்கியமான பிரச்சனைகளின் மீது அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி கொலை சம்பந்தமாக நாங்கள் கொடுத்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தின் பதிலும் வேண்டும். இது குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுக்கு மைக்கும் தரவில்லை, பேசுவதற்கு அனுமதியும் தரவில்லை. எவ்வளவு முயற்சித்து பார்த்தும் சபாநாயகர் அனுமதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆகவே இப்போது நாங்கள் வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். தமிழக மக்களுடைய நலன் கருதி எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக எங்களை போன்றவர்கள் இந்த அவையில எழுப்பக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் வரவில்லை, பதில் இல்லை என்று கிளிப்பிள்ளையைப் போல சொல்லக்கூடிய பேரவைத் தலைவரை கண்டித்து, அனுமதி மறுத்ததை கண்டித்து இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்திருக்கிறேன். எதிர்க்கட்சிகள் பிரச்சினை எழுப்பி வெளிநடப்பு செய்த போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இதில் பங்கேற்காமல் அமைதி காத்தனர். சபை நடவடிக்கைகளில் அவர்கள் பங்கேற்றனர்.